வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்க 2 ஃபேமஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் பாலாஜி அண்ட் ரம்யா. ஃபர்ஸ்ட் நம்ம பாலாஜில இருந்து ஆரம்பிப்போம். பாலாஜிய கமல் சார் ரேஜிங் புல் மாதிரின்னு சொன்னாரு. அதாவது ஜல்லிக்கட்டு காளை மாதிரின்னு. ஆனா அவர் அப்பியரன்ஸ் தாங்க அப்படி இருக்கு. ஆக்டிவிட்டீஸ பார்த்தா அவருக்குள்ள மல்டிபிள் பர்சனாலிட்டீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மூளை ஒண்ணு சொல்லுது, ஹார்ட் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுது. 2ம் எப்பவுமே நான் சிக்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. அவர் பிரெயின்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜர் மாதிரி. ஆனா ஹார்ட்ல ப்ரீ ஸ்கூல் கிட்ட விட சின்ன பையன் மாதிரி. நான் ஏன் அவர் பிரெயின் டீனேஜர் மாதிரின்னு சொல்றேன்னா, அவர் நடந்துக்கிற விதங்கள் எல்லாம் பாருங்களேன். செம்ம இண்டிபெண்டன்ட், பயங்கர எமோஷனல், பொசுக்குன்னு அழுதுறாப்புல, ரெபலியஸான ஒரு கேரக்டர். இப்படிதான் செய்வேன். உன்னால என்ன முடியுமோ அத பார்த்துக்கோ. அப்புறம் அவர் எனர்ஜி லெவல சொல்லவே தேவையில்ல. ஒரு டாஸ்க் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள விழுந்தடிச்சு ஓடி போய் டாஸ்க்கே கொலாப்ஸ் பண்ணிடுறாரு. அட்வென்ச்சரஸ் அண்ட் ரிஸ்க் டேக்கிங் எல்லாம் பண்றாரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க. அத நம்ம பாலாஜி என்ன பண்ணணும்னு தெரியல. இதனால தாங்க நான் அவரோட பிரெயின் டீனேஜர் மாதிரி, ஹார்ட் ப்ரீ ஸ்கூல் கிட் மாதிரின்னு சொன்னேன். பிரெயின் பயங்கர வேற லெவல்ல யோசிக்குது. ஆனா ஹார்ட் பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அப்படியே பம்மிருது. நிறைய கேரக்டர மாத்திக்க ட்ரை பண்றாரு. ஆனா இருந்தா தானே வர்றதுக்கு. கொஞ்ச நாள் தானே நடிக்க முடியும். கண்டிப்பா அவரால முடியல. நிறைய ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். அதுவும் அவர் பண்ணத அப்படியே மறந்துடுறாரு. மத்தவங்க பண்ணத மட்டும் ரொம்ப கவனமா யோசிக்கிறாரு. பாலாஜி என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. அவர் செஞ்ச தப்புக்கு சீக்கிரமே தண்டனை கிடைச்சிருது. மிச்சம் வைக்காம அப்பப்ப ஹவுஸ்மேட்ஸ் திருப்பி குடுத்துடுறாங்க. பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்ன்னு சொன்னதா இருக்கட்டும், கைய பாக்கெட்ல வச்சு பேசுன்னு சொன்னதா இருக்கட்டும், இப்படி லிஸ்ட் நிறைய போகும். சார் அப்பப்ப விதைச்சத அறுவடை பண்ணிட்டே போயிடுறாரு. இவரும் கொஞ்சம் பெக்யூலியர் கேரக்டர். பயங்கர புரணி பேசுறாரு. ஒரு விஷயத்த இங்கேருந்து அப்படியே கூச்சமே இல்லாம அவங்க சொன்னத அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லிடுறாரு. முகம் சுளிக்காம இந்த மாரி கோர்த்து விடுற வேலை நெறைய பண்றாரு பாலாஜி. எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனா ஃபைனலுக்கு ஒர்த் இல்லங்க. எக்ஸாக்ட்டா ஆங்ரி பேர்ட்ல வர பாம் பேர்ட் மாரி தான். நெக்ஸ்ட் நம்ம ரம்யா. நல்லா சிரிச்ச முகமா ஸ்ரீதேவி மாதிரி உள்ள வந்தாங்க. இப்போ ஒரு சூனியக்காரி ரேஞ்சுக்கு மாத்தி வெளிய அனுப்புறீங்க. ஆனா ஒண்ணுங்க, ஷி இஸ் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ். மார்னிங் சாங்க்கு முன்னாடி ஒரு ரம்யாவ காமிப்பாங்க பாருங்க. அதுதான் ரியல் அண்ட் நார்மல் ரம்யா. மேக்கப் போட்டுட்டா ஸ்ட்ரெய்ட்டாவே கெட் இன்டு த கேரக்டர் தான். அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிக்கிறவங்க தான். நைட் வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா பிக் பாஸ் ஹவுஸ்லயே ஐடியா மணினா அது நம்ம ரம்யா தாங்க. டாஸ்க்க படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியாவ ரெடி பண்ணிருவாங்க. இவங்களுக்கு ஏன் ஆரி மேல எவ்வளவு கொலவெறின்னு தெரியலங்க. ஒருவேளை ஆஜித்க்கு ஒண்ணுனா இந்த கௌஷிக் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்னு நினைக்கிறாங்களோ? ஊர்ல இருக்க பெரிய தலையை அடிச்சாதான் நாம பெரிய ஆள் ஆகலாம்னு கிடைக்கிற கேப்ல எல்லாம் பஞ்சாயத்து பண்ணிடுறாங்க நம்ம ரம்யா. பத்தாவதுக்கு அர்ச்சனா வேற நல்ல ஹெவி டோஸா மண்டையில இறக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அர்ச்சனா மட்டும் இல்லைங்க, சாம் அண்ட் ஆஜித் இவங்க 3 பேரோட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் ஆரியவே பயங்கரமா டார்கெட் பண்றாங்க வித்தவுட் ப்ராப்பர் ரீசன். என்னதான் ஒரு பிளாஸ்டிக் ஸ்மைலோட இருந்தாலும் இவங்க கண்ணுல நல்லா வென தெரியுது. அதாவது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவாங்க. இது அ ரம்யாவுக்கு பாதி ஃபேஸில் ஒர்க் ஆகுது. லிப்ஸ் சிரிச்சுட்டே இருக்கு. ஆனா அவங்க கண்ண பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஒரு வெறித்தனமா வெறுக்குறாங்க ஆரிய. ரம்யா கொஞ்சம் அவங்களே ரீஃபோக்கஸ் பண்ணிட்டு, வெஞ்சன்ஸ் அண்ட் இன்கன்சிடரேட் பிஹேவியர்ஸ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு விளையாண்டாவே பார்க்க நல்லாயிருக்கும். அவங்க போன மாதிரியே புன்னகை மண்ணியாவே வெளியில வரலாம். இல்லைன்னா எல்லாம் மண்ணா போய் தான் வெளியில வரணும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.